முன்னாடி மாதிரி வந்து எங்களால் ஒரு 10 மணி அதுக்கு மேலே வந்து யாராலையும் வந்து வெளியில் தனியாக ட்ராவல் பண்ண முடியாது. காந்தியடிகள் சொன்ன மாதிரி என்னைக்கு வந்து 12 மணிக்கு ஒரு பெண் தனியாக போயிட்டு வராங்களோ அன்றைக்கி தான் முழுமையான சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முழுமையான சுதந்திரத்தை இன்னும் நாங்கள் அனுபவிக்க இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது என்னைக்கு மாறும் அப்படிங்கிறது ஆடவர்கள் கையிலையும் வருங்கால இளைய தலைமுறையினரோட கையிலையும் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டு போகுது. அதனால் பிள்ளைங்களும் ரொம்ப இந்த செல்லுங்களை பார்த்து வீணாக போகிறாங்க. அதனால் நீங்கள் பார்த்து ஸ்டெப் எடுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க சார், அதுதான் முக்கியம். இந்த காலத்துலலாம் பெண்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம் சார். பாதுகாப்பு இல்லை சார், எங்கே போனாலுமே பாதி தேடி எல்லாமே இதான் நடக்குது. அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியமாக கொடுத்தாகும். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்குது. ஒரு ஃபுல்ஃபில்லான பாதுகாப்பு இருக்கா அப்படின்னா அது கிடையாது. பகல் நேரங்களில் மட்டும்தான் பாதுகாப்பு அதிகமாக இருக்குது. அது வெளிநடத்தையில மட்டும்தான் பாதுகாப்பு அதிகமாக இருக்குது. மற்றபடி இரவு நேரங்களில் பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க பெண்களுக்கு. ஆனால் அந்த ஒரு பாதுகாப்புன்றது இல்லவே இல்லை. ஒரு துணை விஷயத்துலேருந்து தனியாக போகிறது வர்றது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஆண்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க மாதிரி இருக்குது. எங்கேயாவது வெளியே போகிறதா அண்ணனை கூட்டிகிட்டு போ, அப்பாவை கூட்டிகிட்டு போன்னு ஒருத்தவங்களை நம்ம கூட வச்சு எப்போ பார்த்தாலும் சேஃப்டின்னு அனுப்பி விடுறதுல தான் இருக்காங்க. இன்னும் பாதுகாப்புன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உமன்ஸ்க்கு பாதுகாப்பு அவ்வளோ இல்லைன்னு எனக்கு தோணுது. என்னதான் இருந்தாலும் எப்போது நம்ம நாடு துபாய் மாதிரி மற்ற நாடு மாதிரி நம்ம நாடுலேயும் வந்து ஒரு ஃப்ரீடமாக எந்த டைமில் வேணால் கேர்ள்ஸ் வெளியே போகிறாங்களோ அப்போ தான் நம்மளோட நாள் வந்து ஒரு நல்ல நாடாக மாறும். கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, அவ்வளோவா சேஃப்டி இல்லை எங்கே போனாலும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சேஃப்டிலாம் இல்லைங்க, எல்லாருமே பயந்துட்டு தான் வெளியே போகிறாங்க. யோசிக்கிறதே இருக்குது, எல்லாருமே பார்க்கறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஃபீல் பண்ணது அதுதான். விமென்ஸ் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். எப்படின்னா சுத்தமாக எதுவுமே இல்லை. அது விமென்ஸை ஷால் போட்டினாலோ இல்லை அவங்க ட்ரெஸ் எப்படி பண்ணியிருந்தாலுமே அந்த பாய்ஸ் இன்டென்ஷன் மாறினா தான் மாறும். அண்ணன் தம்பி எல்லாத்துட்டையும் சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்க்குறது, அவங்க அம்மா வந்துட்டு பையனுக்கு சொல்லி வளர்க்குறது, இதெல்லாமே பண்ணாலே முக்கால்வாசி கம்மியாயிடும். தமிழா கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸை விட தமிழ்நாட்டில் எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஆந்திராலலாம் இருந்திருக்கேன். ஸோ அங்கே இருக்கிறத விட தமிழ்நாட்டில் எவ்வளவோ பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் நிறையா பேர் வந்து இங்கே வந்து படிப்பாங்க. லேடிஸு எல்லாருமே வந்து கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கூல்ஸ்க்கு காலேஜஸ்க்கு இங்கே வந்து படிப்பாங்க. ஸோ சேஃப்டியாக தான் இருக்குது. உறுதியாக இருக்குங்க. நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நல்ல உறுதி தான். நல்ல உறுதியாக இருக்கிறாங்க, நல்ல சேஃப்டியாகவும் பண்ணுறாங்க. பெண்களுக்கு நல்ல சேஃப்டி. கோயம்புத்தூரில் விமென்ஸ்க்கு வந்துட்டு பாதுகாப்பு இருக்குது, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இந்த மகளிர் தினத்தன்னு நான் வந்து ஒரு கோரிக்கையை வந்து நம்மளுடைய அரசாங்கத்துக்கு வந்து வைக்கிறேன். எப்படி அப்படின்னா பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி தான். இப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்புக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து நமக்கு வந்து வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. ஓரளவு நம்ம பாதுகாக்கப்பட்டாலும் இன்னும் சில விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நிறைய பெண்கள் வந்து பணிபுரிகிற இடத்துல, கல்லூரிக்கு போயிட்டு வர இடத்துல, ட்ராவல் பண்ணும்போது நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. நான் வந்து பெண்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்து பெண்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிரசவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயிர் போகிற வழியை அனுபவித்து வந்து குழந்தையை பெற்றெடுத்து அதுக்கடுத்து இன்னொரு குழந்தை பெறதுக்கு நம்ம வந்து தயாராகிடும் இல்லையா. ஒரு உயிர் போகிற வழியை அனுபவித்த வந்த நமக்குன்னு ஒரு தைரியத்தை வந்து கொண்டு வரணும். ஸோ நமக்குரிய பாதுகாப்பு நம்மளே ஒரு வட்டத்தை வந்து போட்டு நம்மளே வந்து பாதுகாப்பாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆனாலும் இப்போ உள்ள கவர்மெண்ட் நம்மளுடைய அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் பெண்களுடைய பாதுகாப்புக்கு சட்டத்திட்டங்கள் இன்னும் கொண்டு வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையாக வந்து நான் இந்த மகளிர் தினத்தன்னு நான் கோரிக்கை விடுக்கிறேன். எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள நான் ஒரு பக்கம் அனுப்பிட்டு என்னால் நிம்மதியாக வீட்டில் வேலை கூட பார்க்க முடியாது. ஐயையோ பசங்க அங்கே போயிருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலத்தில் இருக்குது. இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் இன்னும் பெண்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை. என்னைக்கு அந்த பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம எந்த மூலைக்கு சென்று வந்தாலும் வென்று வருவோம் அப்படிங்கிற சூழ்நிலை என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு தான் முழு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். அதுக்கப்புறம்லாம் நான் இப்போ பஸ் ஸ்டாப்பில், ட்ரெயினில், ஆஃபீஸில் எதுக்குமே பாதுகாப்பு கிடையாது, பாதுகாப்பு இல்லை.
இந்த மகளிர் தினத்துல இருந்தாவது எங்களுக்கு பெண்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். நாங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கிறோம். பெண்களுக்கு ஓரளவு ஓகே பாதுகாப்பு இருப்பு, ஒரு சில பாதுகாப்பு இல்லை. குழந்தைகளுக்கு இப்போ பாலியல் தொந்தரவு ஜாஸ்தி ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அது கொஞ்சம் இது பண்ணால் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ அதிகப்படியான பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற ப்ராப்ளம்லாம் நம்ம இப்போ கேட்ட வரைக்கும் ரீசெண்டாக கேட்ட வரைக்கும் ஆசிரியர்கள்ட்ட இருந்து நிறையா பாதிப்பு வருது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்யணும். ஏன்னா நல்லதை சொல்லி கொடுக்குறதுகளே ஆசிரியர் பணிகள் தான் இருக்கு. நிறையா குழந்தைகள் வந்து வெளியில சொல்ல முடியாத நிலைமையிலையும் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த நியூஸு இந்த மாதிரி கொஞ்சம் வெளிப்படையாக வந்ததுனால தான் மக்கள் வந்து அதெல்லாம் வெளியில கொண்டுகிட்டு வர்றாங்க. ஸோ உங்கள் சார்புலையும் எங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும். பெண்களுக்கு வந்து கல்வியில தான் பாதுகாப்பு வேணும். ஆசிரியர்களே சரியில்லை. அதனால ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வந்து பயந்து தான் அங்கே அனுப்புகிறோம். அதனால பெண்கள் பாதுகாப்பு வேணும். எங்களுக்கு வந்து முதல் உரிமை அதுதான் எங்களுக்கு வேணும். அந்த இது இருந்தாலே எங்களுக்கு போதும். வேற எந்த பயமே இல்லை. ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஏன்னா ஸ்கூல் சாருங்களே இப்படி இருக்கிறாங்க. வந்து நிறைய இதுல இருக்கு. நாங்கள் டிவிலே நாங்கள் பார்க்குறோம். ஆனாலும் எங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு பெண்களுக்கு தான் முதல் பாதுகாப்பு வேணும். இன்னைக்கு உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இவ்வளவு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களோட முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்குன்றது இது மூலியமாவே தெரியுது. வெளியில எல்லாருமே வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். தாய் தமிழ் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாகிட அனைவருக்கும் சமக்கல்வி கிடைத்திட தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தின பாஜக நடத்தும் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொள்வீர். அழைக்கிறார் பெண்டகஞ்சி பாண்டுரங்கன், பாஜக மாவட்ட தலைவர், விருதுநகர் கிழக்கு.